பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இப்போ பொருளுக்காக, பொருளை ஈட்டுறதுக்காக கவனம் வேணும் தானே. மெடிடேஷன்ல மனம் வெளியே போகும்போது திரும்ப அதை கொண்டு வரும், மூச்சின் மேல கவனத்தை செலுத்த வரும். ஆனா வாழ்க்கையில கவனத்தை எப்படி கொண்டு வரது? மெடிடேஷன் பண்றது கூட ஈஸி. ஏன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணால், தியானம் பண்ண என்ன பண்ணுறீங்க, அமைதியாக ஒரு அறையில் உட்காந்துறீங்க, சத்தம் இல்லாத இடத்துல போய் உட்காந்துடுறீங்க. வாழ்க்கையில் உங்களை சுற்றி எப்பவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சத்தம் இருக்கும், ஏதாவது நாய் குலைக்கும், மனுஷன் கத்திட்டு இருப்பார், எதிர் வீட்டில் பாட்டு ஓடும், உங்கள் வீட்டிலே சுப்பிரபாதம் ஓடும். இதெல்லாம் மீறி நீங்கள் ஒன்றுத்து மேலே கவனம் பார்த்தா உங்கள் மனசில் 1000 எண்ணங்கள் ஓடும். இந்த 1000 எண்ணங்களை தாண்டி ஒரு நோக்கம் வச்சுருக்கீங்க, அதுக்கு மேலே கவனம் செலுத்தணும், அதுக்கு மேலே நீங்கள் நினச்சதை அடையணும். சிம்பிளாக ஒரு விஷயம், பால் வாங்கலான்னு கடைக்கு போகிறீங்க, போகிற வழியில் உங்களோட பழைய நண்பரை பார்க்குறீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஸ்கூலில் படித்தவரோ காலேஜில் படித்த ஒரு நண்பரை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுறீங்க. அதான் பழைய நண்பரில் பார்த்தா 1000 விஷயம் இருக்குமே பேசுறதுக்கு, 2 நாள் ஆனாலும் பேசலாமே. நல்லா அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறீங்க, அவர்கிட்ட பேசின சந்தோஷத்தில் திரும்ப வரும்போது அதை பற்றியே நினச்சிட்டு, இந்த காலேஜில் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சிட்டே சந்தோஷமாக வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தோடனே மனைவியோ கணவனோ கேட்குறாங்க, எங்கம்மா பால் வாங்க போனால் பால் வராமல் நீ மட்டும் வந்திருக்கு அப்படின்னு. ஐயோ மறந்துட்டேன், நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன், பால் வாங்க மறந்துட்டேன். இப்போ என்ன கவன சிதறல். நான் இது ஒரு சாதாரண விஷயமா சொல்கிறேன், பால் விஷயம். ஏன்னா ரொம்ப நெகட்டிவாக சொல்ல வேணாம், இந்த டெத்து நடந்தது, அங்கே 1000 கோடி விட்டுட்டா, இங்கே 10 லட்சம் விட்டுட்டான்னு. இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வாழ்க்கையில் ஏமாந்ததுக்கு காரணமே கவனம் இல்லாது தான். இங்கே திரும்புவீங்க, பர்செப்ஷன் போயிடுவோம், அங்கே திரும்புவீங்க, லேண்டையே தூக்கின்னு போயிடுவோம், மேலே பார்ப்பீங்க, வீட்டையே தூக்கின்னு போயிடுவோம். இது மாதிரி கவனம் இல்லாத நேரத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை நடந்துனே இருக்குது. இந்த பிரபஞ்சத்தோட வேலையை, இந்த என்வாயன்மெண்ட்டோட வேலையை, இந்த சுற்றுச்சூழலோட வேலையை உங்கள் கவனத்தை சிதறடிக்கிறது தான். இந்த 5 புலன்களோட வேலையே என்னென்னா உங்கள் கவனத்தை சிதற விடுறது தான். இந்த சேரியட்டில் இந்த மைண்டு தானே அதை பிடிச்சின்னு போகுது, 5 குதிரைகள் 5 புலன்களை. அது மாதிரி எப்படி நீங்கள் அறிவை வைத்துக்கொண்டு இந்த 5 புலன்களை ஓட்டுறீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஊரில் வைரம் இருக்குது, அதை போய் நீங்கள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது எடுத்துக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க, இந்த வைரத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அது அற்புதமான வைரம், அது மாதிரி ஒரு அதை வச்சுட்டு உலகத்தில் நீங்கள் தான் ராஜா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோமே. இப்போ நீங்களும் அந்த இடம் தெரியும், நீங்கள் போகிறீங்க, போகிற வழியில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன்னு ஒரு டீ கடையில் நிறுத்துறீங்க, அங்கே போகிறீங்க, டீ சாப்பிட்றீங்க, 2 நண்பர்கள் கிடைக்கிறாங்க உங்களுக்கு. அந்த நண்பர்கள்ட்ட பேசுகிறீங்க, உங்களுக்கு கூட பிடிச்சி போயிடுச்சு, அவங்க கூட 2 நாள் தங்குறீங்க. திருப்ப அடுத்து 2 நாள் கழிச்சு அவங்க டீ சாப்பிட்டவங்க இன்னைக்கு குடிக்க போகலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கூட பயணம் போயின்னு இருக்கு, உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் இட்டுன்னு போகிறாங்க, அங்கே ஒரு பிரச்சனையாகுது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம். இப்படியே காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கு. அந்த வைரத்தை எடுக்கணுன்ற நினைப்பு கூட உங்களுக்கு போயிடுது, அவ்வளோ பிரச்சனையில் மாட்டுறீங்க. ஆனால் நோக்கம் வச்சிருந்தீங்க, அந்த நோக்கத்தை அடைவிடாமல் மாட்டிக்கொண்டது யாரோட பிரச்சனை? உங்களோட 5 புலன்கள் பண்ண பிரச்சனை, ப்ளஸ் அது கூட சேர்ந்து மாட்டது உங்கள் மைண்ட். சரி, கடைசி எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த வைரத்துக்கிட்ட போயிட்டீங்க. அங்கே போய் பார்த்தா வேற யாரோ உங்களுக்கு முன்னாடி எடுத்து போயிட்டான். அப்படி இல்லைன்னா அங்கே போய் சேரும்போது வயசாகி போச்சு, வைரம் கிடைச்சும் இப்போ பிரோஜனம் கிடையாமல் இல்லாமல் போச்சு. இதுதான் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நடக்குது. நான் கவனமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் கவனமாக இருக்க முடியல. ஒரு விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் முடிவு பண்ணிடணும், இதுக்கு முன்னாடி உங்களை அறியாமல் தற்செயலாக எவ்வளோ விஷயம் நடந்திருக்கலாம். இனிமேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தற்செயலாக எதுவுமே உங்கள் மூலயமா நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். அதுக்கு கவனமாக இருக்கணும். அது காலையில் எழுந்த உடனே ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் கவனமாக இருக்க போகிறேன். காலையில் எழுந்த உடனே இந்த மந்திரம் தான், நான் இனிமேட்டு என் வாழ்க்கையில் கவனமாக இருக்க போகிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் கவனமாக இருக்க போகிறேன். அதை மட்டும் சொல்லிடுங்க. உங்களுக்கு 20, 60, 40, 80 வயசாக இருந்தாலும் சரி, உயிருடன் உணர்வுடன் இருக்கிற வரைக்கும் நான் கவனமாக இருக்க போகிறேன்னு முடிவு பண்ணுற வேண்டியது தான். நீங்கள் நேரத்துக்கு ஏர்போர்ட்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலன்னா மிஸ் பண்ணுருவீங்க. அதே மாதிரி ஒரு நாள் போயிட்டு லேட்டாக போயிட்டு அன்னைக்கு ஃப்ளைட்டை நீங்கள் மிஸ் பண்ணல, ட்ரெயினை நீங்கள் மிஸ் பண்ணல. ஏன்னா அன்னைக்கு ஒரு ஃப்ளைட்டில் தான் கோளாராக இருந்திருக்கலாம், நேச்சுரலாக, அதனாலே அவங்க லேட்டாக எடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்டேஷன் வந்திருக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன், அதனால் ட்ரெயின் லேட்டாக இருந்திருக்கலாம். அதனால் எல்லா நேரமும் அந்த லக்கே ஒர்க் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது அந்த கடவுள் மேலே போயிட்டு நம்மளோட கோழத்தனத்தை அதுக்கு மேலே காரணம் சொல்கிற மாதிரி தான் ஆகிடும். நீங்கள் காலையில் 30 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணலாம், சாயந்தரம் 30 நிமிஷம் கூட மெடிடேஷன் பண்ணலாம். ஆனால் உங்களால் வாழ்க்கையில் கவனமாக இருக்க முடியலன்னா அந்த மெடிடேஷன் பண்ணுறதே பிரோஜனம் கிடையாது. அதுமாதிரி பண்ணுற மெடிடேஷன் நிறுத்திடுங்க. அப்போ மெடிடேஷனே பண்ணல, வேறு ஏதோ கனவுல உட்காந்து படத்தை ஓட்டிகிட்டு இருந்தீங்க மனதில். இதுதான் காரணம். கவனமாக இருக்கிறதே போதை. அந்த போதையை நீங்கள் அனுபவிக்கல. ஏன்னா அந்த போதையை, அந்த கவனமாக இருப்பது எப்படின்னு யாருமே உங்களுக்கு ட்ரைனிங் சொல்லி தரல. கவனமாக இருந்தால் என்ன நடக்கும்? பிரச்சனை நடக்காது. இன்னொன்று, வாழ்க்கை மாறிடுமா? கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். அதனால் 100 கோடி ரூபாய் கிடைக்குமா? ஃப்ளைட்டை வாங்கிடலாமா? அது கிடையாது. நீங்கள் உங்கள் கணவனோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்போ, அதாவது நீங்கள் பழகிற விதம், ஒவ்வொரு மனிதனும் பழகிற விதம், பார்க்குற விதம், உங்கள் தாய் தந்தையுடன் பழகிற விதம், உங்கள் குழந்தையோட பேசுகிற விதம், உங்களோட உணவு பழக்கமே மாறும்னா நீங்கள் எவால்வ் ஆவீங்க.
பெட்டர் ஆவீங்க, ஏற்கனவே இருந்தது பெட்டர் ஆவீங்க. இதுதான் இந்த கவனம் கொடுக்குற செயல். அதனால ஒவ்வொரு நிமிடமும் கவனமாக இருக்க போகிறேன் அப்படின்னு காலையில் எழுந்த உடனே நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி ஆகணும். எல்லாருமே கவனமாக இருப்போம், எப்பவுமே கவனமாக இருப்போம். கவனம் தான் வாழ்க்கை, கவனம் தான் கடவுள். நீங்கள் கவனத்தை தான் நீங்கள் வர்ஷிப்பே பண்ணணும். கவனத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் உங்களுக்கு. இந்த கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ் சொல்கிறோம், இது எல்லாமே கவனம் தானே. பி அட் திஸ் மொமெண்ட், மைண்ட்ஃபுல்னஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த க்ஷணத்தில் வாழணும், இதெல்லாம் காலங்களும் எல்லாம் சொன்னது தானே. நம்ம தாத்தாலேருந்து, ஆயாலேருந்து, பாட்டிலேருந்து எல்லாருமே சொன்னது என்னது? கவனமாக இருங்கப்பா, கவனமாக ராஜா, கவனமாக பார்த்துப்போ. கவனம் கவனம் கவனம்ன்ற வார்த்தை மட்டும் தான். கவனமாக இல்லைன்னா பிரச்சனை தான் வாழ்க்கை. கவனமாக இருந்ததுன்னா பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம். சாய்ஸஸ் ஆர் தேர், யூ கேன் கம் அவுட் ஈஸிலி, யூ கேன் சூஸ் திங்ஸ். மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும். ட்ராப் இருந்துனே இருக்கும் இந்த உலகத்தில். இப்போ திரும்பினாலே ட்ராப், நீங்கள் அடுத்து எழுந்தாலே உங்களுக்கு ட்ராப் தான் உலகத்தில். ஏதாவது ஒரு சண்டை நடக்குது, வாய்ப்பு இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கவனம் வந்தீங்களா அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். சூதானம் வேணும், அவ்வளோதான் கவனம். கவனம்னா சூதானமாக இருக்கிறது தான். ஸோ வர்ஷிப் கவனம். Worship, stay ever, live long, stay healthy,